இன்னைக்கு வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட்டு 150 கிராம் பட்டாணி வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 4 உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது போல் வெந்தால் போதும், ரொம்ப கூலாக வேகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் மூடி எடுத்துக்கோங்க, நல்லா துருவி எடுத்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. நச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை துண்டு வந்து ஒரு 3 துண்டு சின்ன துண்டாக எடுத்து அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு அதையும் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அந்த நச்சு வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் கிளறிட்டு 1/2 டீஸ்பூன் வந்து நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா அதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் பட்டாணிலே கொஞ்சம் உப்பு போட்டனால கம்மியாக போட்டிருக்கேன். போட்டு நல்லா அதையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலருங்க. நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணி பாருங்கள். கல்யாண வீட்டில் கிடைக்கிறது போல் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூட செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வந்துட்டு ரசம் சாதம் கூட இன்றைக்கி போய் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.